அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கோவை சகோதரிகள் சேனல்ல கிளாசிக்கான மில்க் குக்கி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹோம் பேக்கிங் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த குக்கிய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட மெனுலயும் இத இன்சர்ட் பண்ணுங்க. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான குக்கீஸா மாறிரும். இந்த குக்கீஸ்க்கு நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போறோம்னா, எக்கு, சுகரு, பேக்கிங் பவுடர், சால்ட், மில்க், ஆயில், அதுக்கப்புறம் மைதா. இந்த இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணி நம்ம இந்த குக்கீஸ் பண்ண போறோம். வாங்க குக்கீஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எக்கை நீங்கள் உடச்சிட்டு அதில் சால்ட் அண்ட் தென் சுகர் ஆட் பண்ணி நல்லா விஸ்க்லேயே நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும். உங்களுக்கு நீங்கள் பீட்டரில் தான் பீட் பண்ணணும்னா ஸ்பீட் 1ல் வச்சு ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் பீட் பண்ணி எடுக்கணும். பட் ஆனால் விஸ்க் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குக்கியோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கீஸ்க்கு எப்போவுமே பீட்டர் யூஸ் பண்ணாமல் விஸ்க் யூஸ் பண்ணியே பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு அந்த குக்கீஸோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சுகர் டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கிற மில்க்கும் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். மில்க் அண்ட் ஆயில் நீங்கள் இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக நீங்கள் விஸ்க் பண்ணி எடுத்துடக்கூடாது. ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த எக் அண்ட் சுகரோட மில்க் அண்ட் ஆயிலும் நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா ஃப்ளோயியாக இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த டைமிங்கில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பேக்கிங் பவுடர் அண்ட் தென் மைதா. மைதா வந்து நான் எடுத்து வச்சிருக்க மைதாவை 3 பார்ட்ஸாக ஆட் பண்ண போகிறேன். இப்படியே நீங்களும் ஆட் பண்ணுங்கள். அட்டை ஸ்ட்ரெச்சில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா லம்ப்ஸ் நிறையா ஃபார்ம் ஆயிரும். உங்களுக்கு டோ வந்து சரியாகவே மேக் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் 3 பார்ட்ஸாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 2 பார்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பேச்சுலாலேயே நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். 3rd பார்ட் ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் உங்கள் கை யூஸ் பண்ணியே டோ மேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குக்கியோட ரெசிபி வந்து நான் டீட்டெயில் ரெசிபி நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எக் வந்து 1 நம்பர், சுகர் வந்து 100 கிராம்ஸ். நான் இங்கே வந்து கிரானுலேட்டட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பவுடர் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மைதா 250 கிராம்ஸ், சால்ட் 1/8 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், மில்க் வந்து 40 ml, ஆயில் வந்து 50 ml. இப்போ நான் செகண்ட் பேட்ச் ஆஃப் மைதாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்பேச்சுலாவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதும் சரி, கையில் நீங்கள் வந்து டோவை வந்து நீட் பண்ணும்போதும் ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு வீடியோவில் நான் ரொம்ப ஹார்ஷாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நான் ரொம்ப ஜென்டிலாக தான் நான் பண்ணுறேன். இந்த ஜென்டிலாக நீங்கள் அந்த டோவை நீட் பண்ணும்போது தான் அந்த குக்கியோட டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நீங்கள் சப்பாத்தி மாவு போட்டு அடிக்கிற மாதிரி அடித்து குக்கீஸோட டோவை நீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும் உங்களுக்கு குக்கீஸ். அந்த உள்ள அந்த சாஃப்ட்னஸாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ குக்கீஸ் டோவை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இப்போ நல்லா 3rd பேட்ச் ஆஃப் மைதாவும் நான் ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஸ்மூத்தாக எல்லா ஃப்ளாரும் சேர்ந்து வர மாதிரி நான் நீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஜென்டிலாக தான் நீங்கள் நீட் பண்ணணும். அந்த ப்ரெஷரும் அதிகமாக கொடுக்கக்கூடாது டோக்கு. நல்லா ஜென்டிலாக நீங்கள் நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நீட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ளோர் வந்து ரொம்ப நீங்கள் எப்போவுமே க்ளீனாக வச்சுருப்பீங்க, இல்லை அந்த ஏரியா வந்து நீங்கள் பேக்கிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க, வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ளோர்லேயே போட்டு உங்கள் டோவை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சிலிக்கான் மேட் போட்டு அந்த சிலிக்கான் மேட்டில் நீங்கள் இந்த டோவை போட்டுட்டு ஒரு 1.5 to 2 சென்டிமீட்டர் திக்னஸ் வர வரைக்கும் ரோலிங் பின் வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ரோலிங் பின் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம வீட்டில் சப்பாத்தி பூரி உருட்டுறதுக்கு கட்டை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வச்சே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓவர் ப்ரெஷர் கொடுத்துடக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். 1.5லேருந்து 2 சென்டிமீட்டர் திக்னஸ் வரைக்கும் இந்த டோவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம குக்கி ட்ரேயில் வந்து ஆயில் இல்லைன்னா பட்டர் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணிடாதீங்க. அதிகமாக அப்ளை பண்ணிங்கன்னா அந்த நம்ம பேக் ஆகும்போது அந்த பட்டரோ ஆயிலோ சேர்ந்து மெல்ட் ஆகிட்டு உங்களுக்கு அது குக்கியில் அதோட ஃப்ளேவர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குக்கீஸ் கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம குக்கி ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிட போகிறோம். நான் வந்து இன்னைக்கு ரவுண்ட் குக்கி கட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த ஷாப்ஸில் நம்ம குக்கீஸ் பார்க்கக்கூடிய ஷேப்ஸ் வந்து ரவுண்டாக தான் இருக்கும். கிறிஸ்மஸ் டைம்ஸில் தான் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் குக்கி கட்டர் யூஸ் பண்ணுவாங்க.
நான் இன்னைக்கு உங்களுக்கு ரவுண்ட் குக்கி கட்டரில் தான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் எந்த குக்கி கட்டர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்கீஸை வந்து நீங்கள் கட் பண்ணி அதை குக்கி ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த டைமிங்கில் நீங்கள் உங்கள் ஓவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. இந்த குக்கீஸை வந்து நீங்கள் டோஸ்ட் மோடில் தான் பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண அவனில் இப்போ இதை ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேக் பண்ணி வந்துருச்சு. நான் இன்னைக்கு வந்து டோஸ்ட் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் கரெக்டாக 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன். வெளியில நல்லா கிறிஸ்பாவும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். டோஸ்ட் மோடில் பேக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நார்மல் பேக் மோடில் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது. வெளியில் இந்த கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம கிறிஸ்பினஸ்க்காக எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த குக்கியில் மில்க் யூஸ் பண்ணி தான் இந்த குக்கி பண்ணியிருக்கோம். அதனால டோஸ்ட் மோடில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த குக்கியை. இப்போ நான் இன்னைக்கு எடுத்திருக்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 400 கிராம்ஸ் ஆஃப் குக்கீஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை நீங்கள் டபுள் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னும் வந்து மெஷர்மெண்ட்டை இன்னும் குறைச்சி நீங்கள் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் நான் இன்னைக்கு கொடுத்த ரெசிபியில் உங்களுக்கு 400 கிராம்ஸ் ஆஃப் குக்கீஸ் கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெற்றியை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இதயங்களுக்கு சிறு புன்னகையுடன் வெற்றி பாதையை காட்டிடும் உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.